புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 23,666 ஓபன் ஆகி 23,823 ஹை தொட்டிருந்துச்சு. லோ வந்து 23,606. சந்தை முடியும் போது 102 புள்ளிகள் இறங்கி 23,767 முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு என்எஸ்சில ட்ரேடான மொத்த பங்குகளோட எண்ணிக்கை 3,425. அட்வான்சஸ் 1,703, டிக்ளைன் 1,596, அன்சேஞ்ச் 126. இன்னைக்கு 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 58, 52 வார இறக்கத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 79, அப்பர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 77, லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 98. பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா 331 புள்ளிகள் இறங்கி 76,059 முடிஞ்சிருக்கு. M6 கமாடிட்டி சந்தையை எடுத்துக்கிட்டா தங்கம் 0.42% ஏற்றத்துல 1,43,415 வர்த்தகமாகிட்டு இருக்கு. வெள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா 1.53% ஏற்றத்துல 2,22,733 வர்த்தகமாகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் 3.95% இறங்கி 8,668 வர்த்தகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தை ஏன் இறக்கத்துல முடிஞ்சது அப்படிங்கறத நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. சார், நேற்று ஷோல வந்து நீங்க நம்மளோட ஐபிஎஸ் ஃபினான்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனால நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அந்த குரூப் பத்தி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த குரூப்போட லிங்கை பின் பண்றோம் சார். அதுல ஆர்வம் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேர்ந்துக்கலாம் சார். கம்யூனிட்டில இந்த அனௌன்ஸ்மெண்டோட இன்னைக்கு ஷோ தொடங்கிக்கலாம் சார். நிச்சயமா, ஏன்னா அது வந்து வாட்ஸ்அப் சேனல். நம்ம நிறைய முடிஞ்ச வரைக்கும் எப்பப்ப முடியுமோ அப்டேட்ஸ் அதுல கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லா அப்டேட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். பட் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்டட் இட். அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நம்ம நேத்தே பேசியிருந்தோம். போன வெள்ளிக்கிழமையில இருந்து தொடர்ந்து இறங்க முகத்திலேயே சந்தை இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு க்ரூட் பிரைஸுமே அவ்வளோக்கா ஏறல. அப்புறம் ஏன் சார் இந்த இறக்கம்? சந்தை இன்னும் அடுத்த வாரம் எப்படி இருக்கலாம் சார்? இல்ல, அதாவது க்ரூட் பிரைஸ் இட்ஸ் ட்ரூ இன்னைக்கு ரொம்ப ஏறல. இன்ஃபேக்ட் ஒரு 2% இறங்கி இருக்கு. பிரெண்ட் க்ரூடும் 100ல இருந்து இறங்கி 98க்கு வந்துருச்சு. நேச்சுரல் கேஸ் இறங்கி இருக்கு. கேசோலின், ஹீட்டிங் ஆயில் எல்லாமே இறங்கி இருக்கு. கோல்டு கூட அவ்வளவு பெருசா ஏறல. இந்த சூழ்நிலையில ஏன் நம்ம மார்க்கெட் இன்னும் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அதுவும் வாரம் முழுக்க ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்சட் ரிசல்ட்ஸ். எல்லாமே மோசமான ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நல்ல ரிசல்ட்ஸும் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏசியன் மார்க்கெட்ஸ் மட்டும், ஆஸ்திரேலியன் மார்க்கெட், ஷாங்காய் இது மட்டும் ஒரு சின்ன டவுன்ல இருந்தது 1% கிட்ட. பட் மதியத்திற்கு மேல் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவ். அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேற வணிகம் பார்த்தா அதுவுமே பாசிட்டிவா தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஸ்லைட்லி. சோ நிச்சயமா இந்த கேள்வி எழாமல் இல்லை. பட் நம்ம ட்ரெண்டை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஐடி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு பெரும்பாலான பங்குகள் குறியீட்டில் உள்ள பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா HCL டெக்கா இருக்கட்டும் 2% ஏறி இருக்கு. விப்ரோ 1% ஏறி இருக்கு. அந்த மாதிரி TCS ஏறி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். பிராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் அதிகமா இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நேற்று முன்பு இருந்தது வேற, திங்கள் செவ்வாய் இருந்தது வேற. திங்கள் செவ்வாய் அட்வான்ஸ் எப்படி அதிகமா இருந்து டிக்ளைன் குறைவா இருந்ததோ அதற்கு நேர்மாறாக இருந்தது நேற்றும் நேற்றைய முன்தினமும். இன்னைக்கு மீண்டும் அட்வான்ஸ் 1,700க்கு மேல இருக்கு, டிக்ளைன் 1,600க்கு கீழே இருக்கு. அட்வான்ஸ் அதிகமா இருக்கு டிக்ளைனை விட அப்படிங்கறத பாக்குறோம். அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட் அண்ட் 52 வீக் ஹைலோ ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கு, நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அந்த ரேஷியோ. பட் ஓவராலா ட்ரெண்ட் அவ்வளவு மோசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பாருங்க. இன்னைக்கு காலையில சந்தை துவங்கிய பிறகு 10 மணியை போல பாத்தீங்கன்னா 250 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்துல தான் இருந்தது. அங்கிருந்து கிடுகிடு ஒரு மதியத்திற்கு மேல் ஒரு 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா 100 புள்ளிகளுக்குள்ள வந்துருச்சு. அந்த இறக்கம்ங்கிறது 250 புள்ளிகளுக்கு மேல இருந்தது. 87, 88 புள்ளிகள், இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துல வந்து ஒரு 58 புள்ளிகள் தான் வந்து இறங்கி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கட்டம் இருந்தது. டுவர்ட்ஸ் க்ளோசிங் ஸ்டெடியா ஷார்ட் கவரிங். இப்ப இது வந்து ஷார்ட் கவரிங்கா? ஏன்னா வெள்ளிக்கிழமை என்று ஷார்ட் போயிருந்தாங்க, நேற்று முந்தா நாள் இறங்கும் நினைச்சு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ஷார்ட் கவரிங் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. FI பையிங் இருக்குமா? நிச்சயம் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா வேல்யூ பையிங், பாட்டம் ஃபிஷிங் பண்ணிருப்பாங்க. இந்த ரேஞ்சில மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறதுனால முன்பே சொல்லியிருக்கோம் 23,800 கட் பண்ணா 23,600 அதுக்கு ஒரு வலுவான சப்போர்ட் இருக்குன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 26,610, 11ங்கிறத தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சோ இதற்கு கீழே போகணும்னா 23,350, 400க்கு போகணும். அதற்கான வாய்ப்புகள் குறைவு. சோ பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. வேல்யூ பையிங் நடந்திருக்கு, பாட்டம் ஃபிஷிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெண்ட் நம்ம வந்து மார்க்கெட்ல ஓவரா. ஏன்னா செக்டார் பாத்தீங்கன்னா பிராடர் இண்டெக்ஸா இருக்கட்டும், நிப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, 200, 500 எல்லாம் இறங்கி இருந்தாலும் எதுவுமே சிக்னிபிகண்டா இறங்கல. எல்லாம் 0.25%, 0.5%க்குள்ளதான் இறங்கி இருக்கு. அக்ராஸ் செக்டர்ஸ் பார்த்தா எந்த செக்டாருமே சிக்னிபிகண்டா இறங்கவோ ஏறவோ இல்லை அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சோ தேர் இஸ் நோ கிளியர் ட்ரெண்ட். இட் இஸ் மோஸ்ட்லி சைட்வேஸ் ட்ரெண்ட்.
சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள். ஏன்னா கரன்சி கூட இன்னைக்கு ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. 96.52 என்எஸ்சில வந்து ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா வந்து பெரிய சேஞ்சில் ஒரு 10 பைசே ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரூபி அல்லது டாலர் வீக்கன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா தெர் இஸ் நத்திங் டு பி நெகட்டிவ் ஆர் நத்திங் டு பி எக்ஸைட்டட் அப்படிங்கிற ஒருனால இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்க பங்குகளை தவிர்த்து வேற எதுலையுமே வந்து பெரிய ஆக்டிவிட்டி இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க சார். இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வெளியாகி இருக்கு, அந்த ரிசல்ட்ஸ் எப்படிங்க சரி இருக்கு? இன்னைக்கு பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்திருக்கு. நம்ம எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. அதனால ஒரு 10-12 நிறுவனங்கள் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். ஸ்ரீராம் பைனான்ஸ் இந்த நிறுவனத்துடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியாகிருக்கிறது. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 60% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு 33% அப்படின்னு அதை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 8.61 இருந்தது, 9.04 அதிகரிப்பதோடு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 15% அதிகரிச்சிருக்கு. 2.72 லட்சம் கோடியா இருந்தது, இப்ப 3.14 லட்சம் கோடி. சோ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதிகரிச்சு அதன் மீதான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் அதிகரிச்சிருக்கிறதுனால ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60% அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 33% அதிகரிச்சிருக்கு. அப்கோர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 14% கிட்ட ப்ரொவிஷன்ஸ் அதிகரிச்சிருக்கு. 1285 கோடியாக சென்ற ஆண்டு இருந்தது, இப்ப 1463 கோடி அப்படின்னு வந்திருக்குதா நம்ம பாக்குறோம். ஒரு 150 கோடிகளுக்கு மேல வந்து இந்த ப்ரொவிஷனிங் இருக்கு. கிராஸ் என்பிஏ 4.53 இருந்தது, 4.64 அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ லெவல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை 2% இறங்கி இருந்தது. இதன் காரணமாக 1005 முடிவடைஞ்சது. நேற்றைய முடிவோட 20 ரூபாய் கம்மியா தான் இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு. கிரைன்வெல் நார்டன் நிறுவனத்துடைய நிகர லாபம் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 14% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 110 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 18% இருந்தது, 19%க்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலையில ஒரு சிறிய ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஒரு 7 ரூபாய் கிட்ட அதிகரிச்சு 2011 ரூபாய் அப்படின்னு அதை ஒட்டி முடிவடைந்ததை பார்த்தோம். இசட்எஃப் கமர்ஷியல் அதனுடைய நிகர லாபம் 14% குறைஞ்சிருக்கு. 122 கோடியிலிருந்து 104 கோடி. இயர் ஆன் இயர், அதாவது இயர் ஆன் இயர்னு சொல்லும் போது சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு இந்த ஆண்டு அந்த முதல் காலாண்டை ஒப்பிட்டு பார்ப்பது சீக்வென்ஷியல் இல்ல. ரெவென்யூ 9% அதிகரித்திருந்தால் கூட நிகர லாபம் குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜினும் 60 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. எனவே அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 2% கிட்ட இறங்கிருச்சு. 45 ரூபாய் இறங்கி 2320 ரூபாய் அப்படின்னு முடிவடைந்தது. டாக்டர் லால் பாத் லேப் இந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 28.8% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூவும் 19% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 220 பேசிஸ், அதாவது 28.8 இருந்தது, 31% அதிகரிச்சிருக்கு. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 4% சந்தையில் அதிகரிச்சிருக்கு. 72 ரூபாய் அதிகரித்து 1759 அப்படின்னு முடிவடைந்தது. சஃபயர் ஃபுட்ஸ் இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு, பட் ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. பட் பங்கினுடைய விலையில் பெரிய மாற்றம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு ரூபாய் இறக்கத்துல 179 முடிவடைந்தது. டால்மியா பாரத் நிறுவனத்தினுடைய நிகர லாபம் குறைஞ்சிருக்கு, 52% குறைஞ்சிருக்கு. அதுக்கு எபிட்டா மார்ஜின் 360 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சது ஒரு முக்கியமான காரணம். காஸ்ட் எஸ்கலேட் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு ரெவென்யூ ப்ராஃபிட் இதாகல. அதனால 24% இருந்த எபிட்டா மார்ஜின் 21% கீழே வந்துருச்சு, 24 மேல இருந்தது. ரெவென்யூ 7% அதிகரித்திருந்தால் கூட ப்ராஃபிட் குறைந்திருக்கிறது. அதனால அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 2% இறங்கி, அதாவது 44 ரூபாய் குறைந்து 1810 ரூபாய் அப்படின்னு தான் இன்னைக்கு முடிவடைந்தது. கிரைன்வெல் நார்டன் நிறுவனத்தினுடைய காலாண்டு நிகர லாபம் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூவும் 14% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 110 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. 18% இருந்தது, 19%க்கு மேல அதிகரிச்சிருக்கு. நிறுவனத்துடைய பங்கு ஒரு சிறிய ஏற்றத்தில் முடிவடைந்தது. 8 ரூபாய் அதிகரித்து 2011 அப்படின்னு முடிவடைந்தது. கிரீன் பிளை நிறுவனத்துடைய முடிவுகள் விளையாட்டு 32% லாபம் அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 20% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. 10.3 இருந்து 10.6 ஒரு சிறிய அளவுல. ஆனால் பங்கினுடைய விலை இன்னைக்கு நேர்மாறா ஒரு 7% இறக்கத்தில் ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கலாம். 23 ரூபாய் குறைந்துதான் முடிவடைந்திருக்கு, 298. ஏசிசி அடுத்து ஒரு 1-2 ரொம்ப முக்கியமான முடிவுகள், அதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏசிசிக்கு அடுத்து ஏசிசி நிறுவனத்தினுடைய நிகர லாபம் 61% குறைஞ்சிருக்கு. 376 கோடியா இருந்தது, 147 கோடி. ரெவென்யூ குறைஞ்சது ஒரு முக்கியமான காரணம், 8% குறைஞ்சிருக்கு. 6328 கோடியிலிருந்து 5808 கோடின்னு குறைஞ்சிருக்கிறது ஒரு காரணம். சிமெண்ட் சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சது ஒரு காரணம், விலை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஏசிசி பங்கினுடைய விலையில பெரிய மாற்றம் தாக்கம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு 7 ரூபாய் ஏற்றத்துல 1340
40 முடிவடைந்தது. SBI லைஃப் இதனுடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து 22% அதிகரிச்சிருக்கு. நெட் பிரீமியம் இன்கம் 17% அதிகரிச்சிருக்கு. சால்வென்சி ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமா 2 பேராமீட்டர் நம்ம இந்த காப்பீடு குறித்து பேசும்பொழுது சென்ற வாரம் குறிப்பிட்டோம். ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒன்று ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலன்ட்னு சொல்லக்கூடிய அந்த APE 35% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி VNB என்று சொல்லக்கூடிய வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படிங்கிறதும் 29% அதிகரிச்சிருக்கு. சென்ற வாரம் கேட்காதவங்களுக்காக சுருக்கமா சொல்லிடுறேன். APE அப்படிங்கிறது ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலன்ட், ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்ரிக். இது வந்து புது பிசினஸ், புதுசா இந்த வருஷம் பெற்றிருக்கக்கூடிய பிசினஸ் அதை நார்மலைஸ் பண்ணி பாக்குறது. சிங்கிள் பிரீமியம் இருக்கும், ரெகுலரா வருஷம் கட்டக்கூடிய பிரீமியம் இருக்கும். அப்போ ஒப்பீட்டு அடிப்படையில் இந்த ஆண்டு சிங்கிள் பிரீமியம் மட்டும் அதிகமா இருந்தா இது சென்ற ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெகுலர் பிரீமியம் ஒரு 10 வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட போறாங்க, 5 வருஷத்துக்கு கட்ட போறாங்கன்னா ஆனுவல் பிரீமியத்தை எடுத்துக்கிறாங்க. மொத்தமா டோட்டலா எவ்வளவுன்னு இந்த சிங்கிள் பிரீமியம் வந்ததுல 10% மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அதை பிரிச்சு அமார்டைஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ரெவென்யூவை 10% மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. சிங்கிள் பிரீமியத்தை பிளஸ் ரெகுலர் பிரீமியத்தை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இதற்கு பேர் ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட்னு சொல்றது. இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க வந்து ரெகுலர் பிரீமியத்தை மட்டும் பார்த்து அதை வந்து ஒரு டோட்டல் பிரீமியத்தோட கம்பேர் பண்ண முடியாது. சிங்கிள் பிரீமியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு டோட்டல் பிரீமியம் கலெக்ஷனோட கம்பேர் பண்ண முடியாது, மிஸ்லீடிங்கா இருக்கும். அதனால இந்த APEங்கிற மெட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். VNB அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படிங்கிறது. இது வந்து புது பிசினஸ் ஜெனரேட் பண்ணிருக்கோம். அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த பிரீமியம் கலெக்ஷன் ஆக போகுது. அதனுடைய இன்றைய தேதியில அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கக்கூடியது. இது ஒரு பக்கம். இதுல வந்து நம்ம ஹைலி ப்ராஃபிட்டபிள் இதை விற்கிறோமா இல்லையா? குறிப்பா இது வந்து லைஃப் ப்ரொடெக்ஷன், இந்த டேர்ம் பிளான்ஸ் முதலீடு சம்பந்தப்பட்டதை எடுத்துட்டு அந்த காப்பீடு பியூர் காப்பீடு சம்பந்தப்பட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கக்கூடியது இந்த VNB, வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படிங்கறத இதை பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோர்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ரெண்டுமே அதுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியானது. அந்த நிறுவனத்துடைய பங்கு ₹5 அதிகரித்து 1858 அப்படின்னு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. லாரஸ் லேப் இயர் ஆன் இயர் நிகர லாபம் 125% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 29%. இபிட்டா மார்ஜின் குறிப்பாக 710 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு 24.4% இருந்த இபிட்டா மார்ஜின் இந்த வருஷம் 31.50 அதிகரிச்சிருக்கு. அதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 2% ஏறுனுச்சு. ₹33 அதிகரித்து 1601 அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி நிறுவனத்தினுடைய நிகர லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு. இபிட்டா மார்ஜினும் அதிகரிச்சிருக்கு. அதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ₹15 அதிகரிச்சிருக்கு. 3% அதிகரிச்சு 564 அப்படின்னு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளும் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு வெளியாகி இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், ரெவென்யூ, எபிட்டா மார்ஜின் எதை எடுத்தாலுமே கணிசமான ஏற்றம். ஆனால் சந்தையில் அதனுடைய தாக்கம் முழுமையா இல்ல. இன்ஃபேக்ட் சைட்வேஸ்ல ஒரு ₹3 இறக்கத்துல 581 என்று முடிவடைந்திருக்கிறது. இதுல ஏதாவது ஒன் டைம் ஏர்னிங் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ணாதான் இந்த 2 முடிவுகளுடைய இந்த ஒரு விளைவுக்கு நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும். கடைசியாக CG பவர் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இவங்க நிறைய உங்களுடைய துணை நிறுவனங்கள்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அந்த செமிகண்டக்டர் சிப், சிலிகான் இது எல்லாமே அந்த லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய அளவுல வந்து அவருடைய துணை நிறுவனங்களும் கால் பதிக்கிறது. அபார்ட் ஃப்ரம் எலக்ட்ரிக் பவர் ரிலேட்டட் தாண்டி. சோ இவங்களுடைய நிகர லாபம் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 14% அதிகரிச்சிருக்கு. இபிட்டா மார்ஜின் ஒரு சின்ன இறக்கம் 13% இருந்தது 12% குறைஞ்சிருக்கு. இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 2% இறக்கத்துல ₹16 குறைந்து 867 முடிவடைந்தது. கடந்த ஓரிரு மாதங்கள்ல இந்த சில பங்குகள் நம்ம பேசினதெல்லாம் கொஞ்சம் ரேலி இருந்தது, பாசிட்டிவ் ரேலி. அதனாலதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததற்கு பிறகு வந்து அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் கூட சில சமயங்கள்ல ஏற்கனவே அந்த ரன் அப் இருந்ததுனால ஒரு கரெக்ஷன் அப்படிங்கறத சந்தையில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரியான தற்காலிகமான கரெக்ஷனா இல்ல வரக்கூடிய காலாண்டுல கொடுத்திருக்கக்கூடிய கைடன்ஸ் அடிப்படையில வந்து இந்த மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம அந்த முடிவுகளை நம்ம எடுக்கணும், முதலீடு சம்பந்தப்பட்ட முடிவுகளை. சார், HSBC ஃபிளாஷ் PMI வெளியாகி இருக்குங்களே சார், அது பாசிட்டிவா இருக்குங்களா சார், நெகட்டிவா இருக்குங்களா சார்? என்னங்க சார் அது சொல்ல வருது? ஸ்லைட்லி நெகட்டிவ்னு சொல்லணும். இது ஒரு ஃபிளாஷ் PMI தான், ஒரு உத்தேச எஸ்டிமேட் ஜூலை மாதத்திற்கானது. காம்போசிட் PMI பாத்தீங்கன்னா வந்து 57.1 ஜூன் மாசம் இருந்தது. சென்ற மாசம் 57.1 இருந்தது. இப்ப 54.3 குறைஞ்சிருக்கு. 50க்கு மேல இருக்க வரைக்கும் வளர்ச்சி பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். பட் 57 இருந்து 54 தான் வளர்ச்சியின் வேகம் மட்டுப்பட்டிருக்கிறது, குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து 2 பகுதி உண்டு இந்த PMIல. ஒன்று சேவைத்துறை சார்ந்தது, இன்னொன்னு உற்பத்தி துறை சார்ந்தது. சேவைத்துறை சார்ந்தது பாத்தீங்கன்னா 57.4 ஜூன்ல இருந்தது. இப்ப 53.1 குறைஞ்சிருக்கு. இதற்கு வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. கிளைண்ட் பிசினஸ் என்கொயரிஸ் வந்து புதுசா வருது, குறைஞ்சிருக்கு. ஆர்டர் கேன்சலேஷன்ஸ் இருக்கு அப்படின்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
இதற்கான காரணமாக. அடுத்தது அந்த இரண்டாவது அங்கம் பாத்தீங்கன்னா HSBC Flashனுடைய மேனுபேக்சரிங் PMI உற்பத்தி துறை சார்ந்தது. இதுவுமே கூட ஜூன் மாதம் 54.2 இருந்தது, இப்போது 53.9 குறைந்திருக்கிறது. சோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதனுடைய இன்னொரு ஒரு சப் கிளாசிபிகேஷன் சொல்லலாம், மேனுபேக்சரிங் PMI அவுட்புட் இண்டெக்ஸ்னு சொல்றது. இது 56.3 இருந்தது, மார்ஜினலி அதிகரிச்சு 57 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா ஸ்லைட்லி நெகட்டிவான ஒரு டேட்டா அப்படிங்கிறது கூட இன்னைக்கு சந்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த டீடைல் எல்லாமே வெளியாகி விட்டது. சோ இது கூட இன்னைக்கு சந்தை ஒரு மார்ஜினலா ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் வராமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது புல்லிஷ் ட்ரெண்ட் வராமல் இந்த இது மட்டுப்பட்டு இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து மேலும் பல முடிவுகள் வெளியாக இருக்கிறது. நாளைக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கனரா பேங்க், கோல் இந்தியா, கோஃபோர்ஜ், இந்த மாதிரி பல முக்கியமான முன்னணி நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் விவாதிப்போம். நிறைய விஷயங்களை பத்தி டீடைலா சொல்லிருக்கீங்க சார். நன்றிங்க சார். நன்றி. புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.